Hello friends, welcome back to our channel வெண்ணிலா சமையல். கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கலாம். ஒன் கப் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி அப்படியே காம்போட போட்டால் தான் நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தாளித்து வச்சதை கொத்தமல்லி சட்னியில் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி சட்னி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வெண்ணிலா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.